ஒரு 68 பேர் 5 நாட்கள் சுற்றுலாவாக காஷ்மீர் சென்றதால் பஹல்காம் ஒரு 6 பாயிண்ட் சென்ற பொழுது 2வது பாயிண்ட் சென்ற போது ஏதோ அசம்பாவிதம் நடந்ததாக சொல்லி ராணுவத்தினர் மாற்றுப்பாதை வழியாக அனைவரையும் அவர்கள் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட சொன்னார்கள். அனைவருமே பத்திரமாக இருக்கிறார்கள். இல்ல சும்மாவே நார்மல். இப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க விழிப்பாட வந்திருக்கிறோம். ஆக்சுவலா இன்னைக்கு காலையில எல்லாருமே நம்ம அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற ஐடியா இருந்தோம். கேன்சல் பண்றவங்க கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் இந்தியால ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபிளைட்ல போயிடலாம் தான் சொல்றாங்க. சில கடைகள் திறந்துருக்காங்க, சில கடைகள் நடத்திருக்காங்க. பட் மிலிட்டரி ஃபோர்ஸும் போலீஸும் சிஆர்பிஎஃப் இவங்க எல்லாருக்கும் பரவலா நிறைய இடங்கள்ல நிக்கிறாங்க, சேஃப்டியா நிக்கிறாங்க. டூரிஸ்ட் வந்தவங்க போனவங்க அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. பட் இல்லீகல் யாரால நார்மலா இருக்காங்க. வணக்கம் சார், என் பேர் சித்தார்த்தன். நான் இணையர் தமிழ்நாடு மோட்டார் கார் டீலர் அசோசியேஷன். எங்க அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பாக ஒரு 68 பேர் கடந்த 5 நாட்களாக சுற்றுலா சென்றிருந்தார்கள். 5 நாட்கள் சுற்றுலாவாக காஷ்மீர் சென்றதால் நேற்று பஹல்காம் ஒரு 6 பாயிண்ட் சென்ற பொழுது 2வது பாயிண்ட் சென்ற போது ஏதோ அசம்பாவிதம் நடந்ததாக சொல்லி ராணுவத்தினர் மாற்றுப்பாதை வழியாக அனைவரையும் அவர்கள் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட சொன்னார்கள். அவர்களே இப்ப ராணுவத்தினரே பாதுகாப்பாக எல்லாரையும் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டார்கள். அனைவருமே பத்திரமாக இருக்கிறார்கள். இன்றுடன் எங்களோட சுற்றுலா நிறைவடைகிறது. இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் பிளைட்ல கிளம்பி நாளை இரவு வைகையில மதுரை சேர்வார்கள். மதுரையில இருந்து 30 பேர் போயிருக்காங்க. மொத்தம் 68 பேர், கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் பெண்கள். மதுரையில இருந்து போனது 30 பேர். அவங்க 5 நாள் சுற்றுலா. நேற்று 4வது நாள், கடந்த சனிக்கிழமை என்று கிளம்பி போனார்கள். நாளை இரவு மதுரை திரும்ப நாளை வைகை எக்ஸ்பிரஸ்ல நைட்டு நாளை மதுரை வைகை எக்ஸ்பிரஸ்ல அவங்க திரும்புறாங்க. இது கொஞ்சம் பதற்றமா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக அனைத்து குழு தனித்தனியா ஒரு 6-7 குழுவினரா வண்டியில சென்றிருந்தாங்க. அனைத்து ஒரு வழியா பேசி எல்லாருமே சேஃபா இருக்காங்க தெரியறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் பதற்றமா தான் இருந்துச்சு. நாங்களாவது இங்க டிவியில நியூஸ் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரியல, நடந்த விஷயம் எதுவும் தெரியல. எதுவும் அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. நாங்க இப்ப எங்கள்கிட்ட கேட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நலமா இருக்கிறாங்க. கடைசியா ரூம்ல சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இன்று காலையும் பேசலாம். இன்னைக்கு அவங்க பக்கத்துல உள்ள பார்க்குக்கு சுற்றுலா பார்க்க போயிட்டாங்க, அலோவ் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஆல்ரெடி இருதய நோயாளி சந்துருன்னு ஒருத்தர். அவருக்கு நேற்று இருதய பாதிக்கப்பட்டு அவர் ராணுவ மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு இமீடியட்டா ஸ்டென்ட் வச்சுட்டாங்க. அவரும் நலமுடன் உள்ளார். அவர்கிட்டயும் பேசியாச்சு. அவர் மதுரைக்கார். போன 68 பேர்ல 30 பேர் தான் மதுரை. மத்த எல்லாம் திருச்செங்கோடு இருக்காங்க, திருச்சி இருக்காங்க, எல்லா ஊர்ல இருந்துமே இப்ப இருக்காங்க. எல்லா ஏற்பாடுமே ஆல்ரெடி நாங்க விமானத்துல புக் பண்ண எல்லா டிக்கெட்டுமே அதே இதுல வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. அதே இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்றைக்கு இரவு 1 மணிக்கு ஒரு குழுவினர் சென்னையில இறங்குறாங்க இண்டிகோ பிளைட் மூலமா. நாளைக்கு மார்னிங் 8:30க்கு ஏர் இந்தியா மூலமா இன்னொரு குழுவினர் இறங்குறாங்க. சம்பவம் நடந்தப்போ அவங்க அங்கதான் இருந்தாங்க. அது பக்கத்து பாயிண்ட்ல இருந்திருக்காங்க. அங்க இல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு அடுத்த பாயிண்ட் போக வேண்டியது. அதுக்கு முன்னாடி இது நடந்து அவங்கள மாற்று பாதையில வெளில அனுப்பிச்சாங்க. பஹல்காம்லயே கொடைக்கானல் 6 பாயிண்ட் இருக்கு, பஹல்காம்லயே 6 பாயிண்ட் இருக்கு. அதுலயே அவங்க பக்கத்துல அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.